பேசலாமா? சிலப்பதிகாரம்னாலே நமக்கு ஞாபகம் வருது கண்ணகியோட கோபம், கோவலனோட கொலை. அதனால பாண்டியன் நெடுஞ்செழியனை நம்ம ஒரு வில்லுனா, அநீதி இழைத்த மன்னனா தான் பார்க்கிறோம். ஆனா என்னோட கண்ணுக்கு அவன் ஒரு சிறந்த மன்னனா தெரியறான். ஆமா, அவர் தவறு செஞ்சார். அவசரத்துல ஒரு தவறான தீர்ப்பை வழங்கினார். ஆனா அதுக்கப்புறமா அந்த தவறை உணர்ந்ததும் அவர் எடுத்தார் பாத்தீங்களா ஒரு முடிவு, அதுதான் வரலாற்றுல அவரை உயர்த்தி நிக்குது. பொற்கொல்லன் சொன்ன பொய்யை நம்பி தவறான ஒரு தீர்ப்பை வழங்கினார். கோவலனை கல்வனை கொள்க அப்படின்னு தீர்ப்பளிச்சார். அது ஒரு மன்னனோட சறுக்கல். ஆனா அதுக்கப்புறமா கண்ணகி வந்து வழக்காடி, உன்னோட தேவியோட பரல்கள் முத்துப்பரல்கள், ஆனா என்னோட பரல்கள் மாணிக்க பரல்கள்னு சொல்லி நிரூபிச்ச போது அந்த மன்னன் என்ன செஞ்சான் தெரியுங்களா? அதை கேட்டதும் அந்த மன்னன் வாதாடல, தன்னோட அதிகாரத்தை பயன்படுத்தல. ஐயோ தப்பு செஞ்சுட்டேனே அப்படின்னு அந்த குற்ற உணர்வு அவனோட நெஞ்ச நொறுக்குச்சு. யானோ அரசன் யானே கல்வன், மண்பதை காக்கும் தென்புலம் காவல் என் முதல் பிழைத்தது, கெடுக என் ஆயுள் அப்படின்னு சொன்னான். நடந்த அந்த தப்புக்கு அவன் முழுசா பொறுப்பேத்துக்கிறான். தன்னால தன்னோட இனத்துக்கு ஒரு பழி வந்துடுச்சேன்னு மனசுல நொறுங்கி போறான். வளையாத செங்கோல் வளைஞ்சிடுச்சேன்னு கதறான். ஆனா அடுத்த செகண்டே வளைஞ்ச அந்த செங்கோலை தன்னோட உயிரை கொடுத்து நிமிர்த்தமும் செய்யறான். ஒரு தவறுக்காக தன்னோட உயிரையே கொடுக்கிற மனசாட்சி எத்தனை பேருக்கு வரும்? பாண்டியன் நெடுஞ்செழியன் அதைத்தான் நமக்கு காட்டுறான். அவன் நினைச்சிருந்தா, ஐயோ அம்மா நான் தப்பு செஞ்சுட்டேன், என்ன மன்னிச்சிடுமா அப்படின்னு சொல்லியிருந்திருக்கலாம். இல்லைன்னா அவன் மன்னன், அவனோட அதிகாரத்தை பயன்படுத்திருக்கலாம். ஆனா அதெல்லாம் அவன் எதுவுமே செய்யல. பதவிங்கிறது சுகம் அனுபவிக்கிறதுக்கு கிடையாது, அது தன்னோட உயிரை கொடுத்தாவது காக்க வேண்டிய அறம்னு அந்த மன்னன் நினைச்சிருந்தான். அவர் தவறான தீர்ப்பை கொடுத்திருந்திருக்கலாம். ஆனா அவர் வாழ்ந்ததும் வீழ்ந்ததும் ஒரு நேர்மையான மன்னனாத்தான். இந்த காலகட்டத்துல அந்த நேர்மையான மனசு எத்தனை தலைவர்கள்கிட்ட இருக்கு? நீங்களே சொல்லுங்க. பேச்சு தொடரும்.